நான் உங்கள் சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகம் ஜெயபாலன். ஆயில்ய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சிதம்பரம் தில்லைக்காளியை வழிபாடு. ஆயில்ய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சிதம்பரம் தில்லைக்காளியை வழிபாடு பண்ணணும். மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திருமணஞ்சேரி ராகு பகவானை வழிபாடு. மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திருமணஞ்சேரி ராகு பகவானை வழிபாடு. அப்போ ஆயில்ய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மக நட்சத்திரத்தை அன்று தான் சிதம்பரம் தில்லைக்காளியை வழிபாடு பண்ணணும். மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திருமணஞ்சேரி ராகு பகவானை பூர நட்சத்திரம் வருகின்ற அன்று தான் வழிபாடு. இப்படி பண்ணினால்தான் அதற்குண்டான எஃபெக்டிவ் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் என்ன சொன்னோன்னா, எனர்ஜி கோவில்கள் என்பது என்ன சொன்னால் நம்மளுடைய உடம்பை வலிமையாக்கி நாம் நினைத்த காரியத்தை சாதிப்பதற்குண்டான ஒரு ஆதிபத்தியத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இதை எல்லா மனிதர்களும் என்ன சொன்னால், இப்போ காலையில் நம்ம எந்திரிச்சோடனே நம்மளுடைய எனர்ஜி கோவிலுக்கு உண்டான தெய்வத்தை ஒரு 27 முறை நம்ம எந்திரிச்சோடனே பெட்டில் உட்காந்து என்ன சொல்கிறோன்னா, அவர்களை போற்றுதல் செய்து எந்திப்பது அன்றைய நாளின் மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும் என்பது சாஸ்திர விதி. பரிச்சித்து பாருங்கள், வெற்றி கிடைக்கும்.